தமிழக மக்களுக்கு வணக்கம். தினமொழி என்ற முறையில் இன்றைய உங்களுக்கு சொல்ல வேண்டிய அறிவுரை என்னவென்றால், படிப்பு அதிக மார்க்கு பிள்ளைகளுக்கு முக்கியமல்ல என்ற அறிவுரையை பெற்றோர்களுக்கு அன்புடன் அறிவித்துக் கொள்கிறேன். அதிகமாக பெற்றோர்கள் பிள்ளைகள் நிறையா மார்க் எடுக்கணும், நிறையா படிக்கணும், முதல் தரமாக வரணும், முதன்மை ஸ்தானத்தை வரணும்னு சொல்லி ரொம்ப அவங்களுக்கு டீச்சன் அது இது வச்சு ஓய்வு இல்லாமல், நிம்மதி இல்லாமல், சாப்பாடு இல்லாமல், தூக்கம் இல்லாமல் பிள்ளைகளை ரொம்ப இம்சப்படுத்துகிற, கொடுமைப்படுத்துகிற ஒரு காரியம். அவங்களுக்கு கொடுமைப்படுத்துறது பெற்றோர்களுக்கு தெரியாது. கொடுமைப்படுத்தணும்னு நினச்சி எந்த பெற்றோர்களும் செய்ய மாட்டாங்க. ஆனால் அது கொடுமைப்படுத்துறதுக்கு தான் அர்த்தம். மடத்தனமான ஒரு முட்டாத்தனமான ஒரு செயல் தான். உன் பிள்ளை தான் உனக்கு முக்கியமே தவிர மார்க் அல்ல, அதிக படிப்பல்ல. செவுறு இருந்தால் தானே சித்திரம். நீ எத்தனையோ பிள்ளைங்க மார்க்கு கம்மின்னு சொல்லி தற்கொலை பண்ணிடுறாங்க. உன் பிள்ளைய 10 மாதம் பெற்று வளர்த்து ஆளாக்கி கஷ்டப்பட்டு ரூபா செலவு பண்ணி படிக்க வச்சு அனுதினமும் அந்த பிள்ளைகளுக்கு டீச்சர்னு சொல்லி கொடுத்து அப்படி வளர்த்த பிள்ளை ஒரே நொடியில் செத்துருதே. காரணம் என்ன? பெற்றோருடைய டார்ச்சர், ஆசிரியர்களுடைய கண்டிப்பு, சமுதாயத்தில் முன்னேறணும் என்ற பிள்ளைகளுக்கு எமோஷனில் ஊட்டப்பட்ட வெறி, இது தானே. படிக்காத மேதைகள் இல்லையா? படிப்பு முக்கியம்தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதை விட உன் பிள்ளை முக்கியம். செவுறு இருந்தால் தானே சித்திரம். அதனால் தயவுசெய்து உங்கள் பிள்ளைகளை படிப்புக்காக தொந்தரவு பண்ணாதீங்க, படிப்புக்காக இம்சை பண்ணாதீங்க, படிப்புக்காக கொடுமைப்படுத்தாதீங்க. உன் பிள்ளைகளை படிப்பு முக்கியம் இல்லைம்மா, நீதாம்மா எனக்கு முக்கியம். என்னுடைய மக 6ஆம் கிளாஸுக்கு போகிறா. அந்த பாப்பாவுக்கு நான் அப்படித்தான் சொல்கிறேன். ஏம்மா மார்க் எடுக்கலை அப்படி இப்படின்னு சொல்லி அப்பாவை நீ சங்கடப்படாத, எனக்கு மார்க்கு முக்கியம் இல்லைப்பா, நீ தான்ப்பா எனக்கு முக்கியம். என் பிள்ளைக்கு நான் அப்படி தான் சொல்லி வளர்க்குறேன். பொதுவாக எனக்கு முன்னாடி 2 பையங்களும் அப்படி தான் வளர்த்துருக்கேன். அதனால் பிள்ளைகள் முக்கியம், பிள்ளைகள் பாதுகாக்கப்படணும். எவ்வளோ பெரிய அறிவாளிகளாக இருந்தாலும் பிள்ளைகளை தற்கொலைக்கு விட்டுடுறானே. அனாதியாக நான் 4 ரூம்புக்குள்ளே அனாதியாக விட்டு சைக்கோ மாதிரி ஆக்கி, மெண்டல் மாதிரி ஆக்கி அந்த பிள்ளைய தூக்கில் தொங்க விடுறானே. அவன் என்ன அறிவாளி? அவன் என்ன பெரிய ஜென்டில்மேன்? அவன் என்ன பெரிய கேட்டிக்காரன்? தயவு செய்து இனிமேலையாவது இந்த அறிவுரையை ஏற்று, படிப்பு 2வது, படிப்பு விட உன் பிள்ளை முக்கியம், உன் பிள்ளை வாழ்க்கை முக்கியம். நீயே வளர்த்து நீலே ஆக்கி நீயே கொள்ளலாமா? தயவுசெய்து பிள்ளைகளை நிம்மதியாக தூங்க விடுங்க, விளையாட விடுங்க, ரிலாக்ஸாக கொஞ்சம் விடுங்க. படிப்பும் இருக்கட்டும். நல்ல பிள்ளை எப்படியும் மார்க் வாங்கும், நல்ல பிள்ளை மார்க் வாங்கும், நல்லா படிக்கும். போதும். அந்த பிள்ளைக்கு சக்திக்கு தக்கபடி விரலுக்கேற்ற வீக்கம், அந்த பிள்ளைக்கு தக்கபடி படித்து நல்லா இருக்கட்டும். ரொம்ப ஒசத்தியாக ரொம்ப ஃபில்டர் பண்ணால் உள்ளதும் போயிடும். அதை தெரிஞ்சுக்கிங்க. அதிகமாக பழுவுன்னு ஊதுனா வெடிச்சிடும். அளவோடு ஊதுனா விளையாடலாம். அதிகமாக பெருசாகணும்னுட்டா வெடித்து போயிடும். உன் பிள்ளைகள் அப்படித்தான். அதிக மார்க்கு, அதிக படிப்பு, அப்படியே பெரிய அளவில் கடைசியில் அப்படி பெரிய அளவில் இருந்தால் உன்கிட்ட உன் பிள்ளை இருக்காது.
எப்படி இருக்கும் உங்ககிட்ட? அதனால் அளவோடு பிள்ளைகளுக்கு புத்திமதி சொல்லுங்கள். ரொம்ப டார்ச்சர் பண்ணாதீங்க, ரொம்ப கொடுமைப்படுத்தாதீங்க. அதிக டீசன் நிம்மதி இல்லாமல் இளம் வயதில், விளையாடுற வயசில், ரிலாக்ஸாக இருக்கிற வயசில், நல்லா சாப்பிட்டு தூங்குகிற வயசில் தூங்க விடாமல் படிப்பு என்ன மெத்த படித்தவன் சுத்த முட்டாள்னு ஒரு பழமொழி இருக்குது. அதனால் அதிக வெறி படிப்பு, அதிக மார்க்கு வேண்டாம். பிள்ளைகள் படிப்பு முக்கியம், மார்க்கு முக்கியம். ஆண்டவர் இறைவன் பார்த்துக்குருவார். ரொம்ப டார்ச்சர் பண்ணாமல், ரொம்ப இம்சை கொடுக்காம, சாதாரண முறையில் உங்கள் பிள்ளைகளை கொண்டு போங்க. அந்த பிள்ளைகளும் நிம்மதியாக இருப்பாங்க, சமாதானமாக இருப்பாங்க, உங்கள் மேலேயும் பாசமாக இருப்பாங்க. படிப்பு, மார்க்கு ரெண்டாவது, பிள்ளைகள் முக்கியம். அதை மனதில் வைத்து செயல்படுங்க. தமிழக மக்களே நல்லா இருங்க. வணக்கம்.